எங்க போயிருந்த? நான் காலேஜ் போயிருந்தேன் பெரியம்மா. சூப்பர், எவ்வளவு ஈஸியா போய் சொல்றேடி நீ. ஆனா நீ மட்டும் இல்ல, எனக்கு என்ன புரியலனா சின்னத்தை எப்படி நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பொய்யா சொல்ல முடிஞ்சது? காலேஜ்ல என்ன ஏதாவது கிளாஸ் இருந்ததா உனக்கு? நான் சொல்றேன் இவ எங்க போயிருந்தான்னு. காலேஜ்ல ஆட்டம் போட்டு குடும்பமானத்தை வாங்க போயிருக்கா. காலேஜ் டான்ஸ்ல பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல உனக்கு. இருந்தும் எங்க பேச்ச கேட்கல நீ. என்ன நினைச்ச? காலேஜ்ல என்ன வேணா பண்ணிட்டு வர, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா? நீங்க வந்துட்டீங்களா அத்தை? நீங்க பரிசு ஜெயிச்சீங்க தானே? நீங்க எந்த பரிசு ஜெயிச்சீங்க? காட்டுங்க பாப்போம். வா, நான் உனக்கு பரிசை காட்டுறேன். வா இங்க இருந்து. என்னாச்சு கருணா? நீ எதுக்கு இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு நிக்கிறமா? உன் பொண்ணு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு காலேஜ் போயிருக்காளே, அவளை திட்ட மாட்டியா? ஆமா இல்ல, நீ எதுக்கு திட்ட போற? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போயிருப்பா. 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல இந்த டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டுன்னு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேனேமா, இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக மேடமே என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதால தான் நான். ஆமா, உங்க மேடத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு நீ மட்டும்தான் கிடைச்சியாக்கும். ஏம்மா, அடுத்தவங்க வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஆனா இல்லையே, கொஞ்சமாவது வெக்கமானம் இருக்கா உனக்கு? எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கவா இல்ல உங்க தொல்லை அனுபவிக்கவா? போதும்மா, அடிக்கடி இவ பேச்சு வாங்குறத கேட்க எனக்கும் நல்லா இல்ல. நீங்க எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா நானும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு எப்படியாவது உங்க கடனை அடைக்க முழு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாம வீட்டு வேலைக்கு யாரையாவது வேலைக்கு வச்சிருந்தா கூட அப்பவும் செலவாகி இருக்கும் தானே. செலவு கணக்கெல்லாம் சொல்லாத கருணா. உன் பொண்ணு அடக்கி வை. நாங்க திரும்ப திரும்ப வேணான்னு சொல்லியோம். அவ ஏன் காலேஜ் போனா? நாங்க இவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம். இனிமே இதெல்லாம் நிறுத்தி ஆகணும், புரிஞ்சுதா? சித்தி, இவ கல்யாண செலவு கூட நான் தான் செய்யணும்னு உங்களுக்கு புரியுதில்ல? சித்தப்பா ஏதோ பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு பென்ஷன் கின்ஷன் கூட எதுவும் இல்ல. சித்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எனக்கும் 2 பொண்ணு இருக்கு. அவங்க பொறுப்பும் என் தலைமையில தான் இருக்குங்கிறத. ஒரு தனியால என்னென்ன பொறுப்புகளை தான் சுமக்கிறது. அப்புறம் இவ உங்க பொண்ணு ஊருக்கெல்லாம் ஆட்டத்தை காட்டி என்ன நிரூபிக்க பாக்குறா? என்ன இவளுக்கு ஹீரோயின் ஆகணுமா, இந்த டான்சர் கீன்சர் ஆகணுமா? எங்க வீட்டுக்குன்னு சில வரைமுறை இருக்கு. இந்த வீட்டுல இருக்கணும்னா அந்த முறைப்படிதான் இருக்கணும். அப்புறம் அப்பா, நீங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு பையனை முடிவு பண்ணி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ப்ளீஸ் பெரியப்பா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நானும் தினம் தினம் உன்னால ஏண்டி நான் இவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கணும்? இவங்க திட்டுறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? ஏன் நீ செத்து தொலைய மாட்டேங்கிற? தினமும் ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் சாவுறாங்க, நீ ஏன் சாக மாட்டேங்கிற? அம்மா நான் வாய மூடு, வாய துறக்காத. யாருக்கு அப்பன் இல்லையோ, அப்பன் காசு இல்லையோ, அவளுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு கூட உரிமை இல்ல. எத்தனை தடவை உனக்கு புரிய வைக்கிறது நாம அடுத்தவங்க வீட்டுல அவங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு? இவங்க நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லு? நடுத்தெருவுல தான் நிப்போம். அவ்வளவுதான். இனி நீ காலேஜ் போக கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் உன்னை படிக்க வச்சா படி. இல்லனா நீ படிச்ச வரைக்குமே போதும். ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல. அர்ஜுன், நல்லாரு. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வீட்டுக்கு வர ஏன்பா இவ்வளவு லேட்டு? உன்கிட்ட கேட்காம போன் கூட பண்ண முடியல.
அந்த தரகர் போட்டோ கொடுத்தார்ல, சாயங்காலம் பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தரம் பிரிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு பொண்ணு நிறைய படிச்சிருக்கா போல. உனக்கே தெரியும்ல, நமக்கு ரொம்ப படிச்ச மருமக தேவை இல்லைன்னு. இல்லைன்னா 2 நாள் கழிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு நமக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவாளுங்க. அம்மா, எனக்கு படிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியும். அந்த பிடிவாதத்துல நீ முதல்ல இருந்தே இருக்க. அதுக்காக தான் மத்தவங்க கூடவே அந்த பொண்ணு போட்டோவையும் வைக்க வேண்டியதா போச்சு. BA பரீட்சை எழுத போறவளா இருந்தாலும் நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவ கூட நம்ம சம்பந்தம் அமைஞ்சா பரீட்சை கிரிச்சன் எதுவும் எழுத தேவையில்லை. நீங்க என்னம்மா சொல்றீங்க? இன்னும் கல்யாணமே நிச்சயமாகல, அதுக்குள்ள அவளை எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லுவீங்களா? இதனால அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா என் பையனையா வேணான்னு சொல்லுவாங்க? ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடக்கட்டும், பின்னாடியே சுத்துவாங்க பாரு. அத்த, நீங்க முதல்ல அர்ஜுனுக்கு போட்டோவை காட்டுங்களே. ஆமாங்க அத்தை, போட்டோவை காட்டுங்க அவருக்கு. 3 போட்டோ இருக்குல்ல, இப்போ இவரே பார்த்து சொல்லட்டும் எதை பிடிச்சிருக்குன்னு. உங்க 2 பேருக்கும் பொறுமையே கிடையாதுல்ல. உன் குழந்தனுக்கு நீயே போட்டோவை காட்டு. இருங்க. நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடாமலே எல்லாத்தையும் அண்ணனுக்கு காட்டிட்டு இருக்கீங்களே, இது தப்பு தானே? இந்தா வந்துட்டா. என்ன அதிர்ஷ்டம் பாரு, என் நாத்தனாருக்கு தன்னோட ஒரே மகனுக்கு இப்படி ஒரு அறிவில்லாத மருமக கிடைச்சிருக்கா. இல்ல அத்தை, நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேனா, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானும் பார்க்கணும்ல. சரி காட்டு, அந்த போட்டோவை காட்டு. அம்மா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பரவாயில்ல. இந்த 3 போட்டோவில் அந்த பொண்ணு போட்டோவும் இருக்கான்னு அன்னிக்கிட்ட கேட்கணும். பப்ளு, தரகர்கிட்ட கொஞ்சம் விசாரி. இவ போட்டோவை எடுத்துட்டு போனாரே, ஏதாவது பதில் வந்துச்சான்னு. ஒருவேளை யாருக்கும் பிடிக்கலையோ என்னமோ. இந்த மகாராணிக்கு என்ன நினைப்புன்னா, இவ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு. எந்த பையன் ஒரு தடவை பார்த்தாலும் உடனே பிடிச்சிடும்னு நினைக்கிறா. மேடம், இப்ப புரிஞ்சுதா நீ ஒண்ணும் அவ்வளோ அழகு இல்லைன்னு? நாளைக்கு தரகருக்கு இன்னொரு தடவை போன் பண்றேன். அக்கா, நாளைக்கு எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு 2வது கல்யாணமா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், இல்ல கிழவனா இருந்தாலும், இந்த பொண்ணுக்கு நீங்களே பாத்துடுங்க. அக்கா, நான் உங்க கால்ல விழுறேன். எனக்கு என் பொண்ணு கல்யாண பாரம் என் தலையில இருந்து இறங்குனா போதும். நான் யார் வீட்லயாவது சமையல் வேலை செஞ்சாவது என் வயித்தை நான் கழுவிப்பேன். நிறுத்து. அருணா, இப்படி கண்டபடி பேசுறத நிறுத்து நீ. அப்புறம் நான் சொல்றத கவனமா கேளு. இன்னையில இருந்து உன் பொண்ணு வெளியே போறது கட். பப்ளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? விசாரிச்சு பாரு. இவளுக்கு யாராவது கிடைச்சா எல்லாத்தையும் முடிச்சுடுவோம். பாருப்பா, எப்படிப்பட்ட பையனா இருந்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு சோறு போட்டு துணி கொடுத்து பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும்.